மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் 21,700 அப்படிங்கிற நம்பருக்கு மேலேயே தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ 22,000 வரைக்கும் அதிகபட்சம் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து ஒரு 21,800 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 21,600ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு ரேஞ்சுக்கு பெரிய லெவலில் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்குது, வைட் ரேஞ்சு சைட்வேஸாக இருக்குது. அதாவது உங்களுக்கு டெக்னிக்கல் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்திங்கன்னா என்ட்ரி எடுத்த பிறகு மார்க்கெட் திரும்ப இறங்கி ஸோ உங்களுக்கு செல் சைடில் அதே மாதிரி ரிவர்சல் சைடில் என்ட்ரி கொடுக்கும். ஸோ இது பேர் தான் சைட்வேஸ் மார்க்கெட். அதை எந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸும் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு. ஸோ இது மாதிரியான மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். சைட்வேஸ்க்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறதுனால நீங்கள் பிரேக் அவுட் பை ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போக வேணாம். பார்த்திங்கன்னா எஸ்டர்டே கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் டைமில் ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால்க்கு வந்து காமிச்சிது, குறிப்பாக வந்து பேங்க் நிஃப்டியெல்லாம். பட் ஆனால் அது சஸ்டெயின் ஆகாது. ஏன்னா அது வந்து டெக்னிக்கலாக பார்த்தோன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்னும் போது அது ப்ரீவியஸ் லோ உடச்சி கீழே சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆகிற போது பெரும்பாலும் நிறைய பேர் கீழே தான் கேப் டவுன் தான் நினைப்பாங்க. பட் சைட்வேஸ் மார்க்கெட்னால தொடர்ந்து இன்றைக்கி இதே மாதிரியான ஒரு மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சைட்வேஸ் ஒயிட் ரேஞ்ச் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து டெக்னிக்கல் ட்ரேடிங் ட்ரெண்டிங் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா இன்றைக்கி ட்ரேடிங் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி பண்ணால் கூட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கீழே இறங்குச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது. அதிகபட்சம் ஒரு இப்போதைக்கு ஒரு 22,600லேருந்து 23,500 அந்த ரேஞ்சு தான் வந்து அதிகபட்சம் மேக்ஸிமம் மேலே. பட் கீழே இறங்குச்சுன்னா நிஃப்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபால் மீன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் லெவலுக்காக கீழே போகும். அதனால் வந்து நீங்கள் இந்த இடத்துல பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.